வணக்கம் நண்பர்களே. எக்கனாமியில் பேசிக் கீ டேர்ம்ஸான ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி இந்த கான்செப்ட்ஸ் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். புக்கில் படிக்கும்போது எங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் இந்த பேசிக் எக்கனாமிக் கீ டேர்ம்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக எக்கனாமி படிக்கும்போது பல மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா நிறைய மனப்பாடம் பண்ணுவாங்க. டேட்டா, ஃபேக்ட், ஸ்டாட்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்தியாவுடைய ஜிடிபி ரேங்க் என்ன, ஜிடிபி பெர் கேபிட்டா ரேங்க் என்ன, இதெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் கான்செப்ஷுவலாக கேட்டால் சொல்ல தெரியாது. இதனால் பெருசாக யூஸ் இல்லை. கான்செப்ஷுவலாக நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதோடு சேர்த்து டேட்டாவை அப்டேட் பண்ணணும். இதுதான் சரியான நாலேஜ், அறிவு. சரி, இப்போ இந்த 4 முக்கியமான கீ டேர்ம்ஸ் ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி இது என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இன்டெப்த்தாக போல, ஆனால் கான்செப்ஷுவலாக நாம் ஆப்டிமம் லெவல் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தமிழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது வருமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிடிபிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டினுடைய ஒரு வருடத்திற்கான மொத்த வருமானம், அதாவது இன்கம். இந்த மொத்த வருமானம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு, அதாவது வேல்யூ தான் இந்த ஜிடிபி. இது சிம்பிளாக ஒரு குடும்பத்தோட கம்பேர் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியில் நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள்லாம் சேர்ந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ வருமானம் ஈட்டுகிறார்களோ ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து ஈட்டக்கூடிய ஒரு வருடத்திற்கான வருமானம் தான் இந்த ஜிடிபி. சரி, இப்போ இந்த வருமானம் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வச்சு நம்ம மெயினாக பார்க்குறோம். ஆனாலும் இது அவ்வளோ சிம்பிளாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இந்த வருமானம் நிறைய சோர்சஸ்லேருந்து உருவாகுது. 3 முக்கியமான சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டு செக்டர், நம்மளுடைய வீடுகள், அடுத்தது கவர்மெண்ட், அரசு, மூன்றாவது பிஸ்னஸஸ். இந்த 3 செக்டர்ஸை மெயினாக வச்சு நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணலாம். ஜிடிபிக்குன்னு ஃபார்முலா இருக்குது. கன்சம்ஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ். ஸோ கன்சம்ஷன் அப்படின்றது மக்கள் அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க, எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் இந்த கன்சம்ஷன். அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசு எவ்வளோ செலவு பண்ணுது, அதையும் நம்ம ஜிடிபிக்குள்ளே எடுத்துக்கணும். ஏன்னா அரசு செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா மானியமாக மக்களுக்கு போவோம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக மக்களுக்கு போவோம். ஒட்டுமொத்தமாக இதையும் நம்ம ஜிடிபிக்குள்ளே உள்ளடக்கிடணும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, பணம், இதெல்லாமோ உள்ள நம்ம சேர்த்துக்கணும். பிஸ்னஸஸ் பார்த்திங்கன்னா நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கேபிட்டல் கொண்டு வருவாங்க, இதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்தது எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி. ஏற்றுமதி மூலமாக ஒரு நாட்டுக்கு வருமானம் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான காம்போனன்ட், அதையும் ஜிடிபிக்குள்ளே ஆட் பண்ணுறோம். இம்போர்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். இம்போர்ட் அப்படின்றது இறக்குமதி, வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருட்கள், இதை இதிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இதுதான் ஜிடிபிக்கான ஃபார்முலா. ஜிடிபியில் உத்து கவனிச்சிங்கன்னா நாட்டினுடைய உள்நாட்டு வருமானத்தை தான் நம்ம அல்டிமேட்டாக எடுக்கணும். உள்நாட்டு வருமானங்கிறது நாட்டினுடைய ஜியோகிராஃபிக்கல் பார்டர் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவுடைய பார்டர், இதுக்குள்ளே உருவாகக்கூடிய மொத்த வருமானம், இதை தான் நம்ம எடுக்கணும். ரைட்டா? இதில் உத்து பார்த்தீங்கன்னா உள்நாடுன்னு சொல்லும்போது ஒரு வருஷத்தில் இந்தியாவுக்குள்ளே இல்லை எந்த நாடு எடுத்தாலும் சரி, அந்த நாட்டுக்குள்ளே ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. அவங்களும் அந்த நாட்டுக்குள்ளே வருமானத்தை ஈட்டுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐபிஎல் பிளேயர் இந்தியாவில் விளையாடுறாரு, அவருடைய வருமானமும் ஜிடிபி உள்ளே வந்துடும், அவரும் இந்தியாவுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்போ இந்த வருமானமும் ஜிடிபிக்குள்ளே வந்துடும். இதை நாம் கவனிக்கணும். அதே நேரத்தில் இந்தியாவை சேர்ந்த நபர்கள், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ், இந்தியாவுக்கு வெளியே, அதாவது வெளிநாடுகளில் வேலை செஞ்சு அவங்க வருமானம் ஈட்டுவாங்க.
இந்த இன்கம் வந்து ஜிடிபிக்குள்ளே வராது. ஏன்னா இது ஜியோகிராஃபிக்கல் பார்டருக்கு வெளியே போயிடுது. இதையும் நம்ம மனசில் வைக்கணும். உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து நிறைய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ்மேன் இவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. அங்கேருந்து வருமானம் ஈட்டுவாங்க. இது ஜிடிபிக்குள்ளே வராது. அப்போது இந்த ஜியோகிராஃபிக்கல் பார்டருங்கிறது ஜிடிபி கான்செப்டுக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்தது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம்னா ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது இந்தியர்கள் ஆக்சுவலாக எவ்வளோ வருமானம் ஈட்டுகிறார்கள் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஜிடிபியில் இந்தியாவுக்குள்ளே ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த இன்கம்மை நம்ம எடுக்கிறோம். ஜிஎன்பியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இவங்க ஈட்டக்கூடிய இன்கமையும் சேர்த்து நாம் கால்குலேட் பண்ணணும். இதுதான் ஜிஎன்பியினுடைய முக்கிய அம்சம். அப்போ என்னன்னு இருக்கு இல்லையா, நேஷ்னல் தேசிய உற்பத்தி, தேசிய வருமானம், இதை ஜிஎன்பி கேப்சர் பண்ணுது. ஜிஎன்பியில் நாம் எதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது எதை எடுத்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள வெளிநாட்டில் இருக்கவங்க வருமானம் ஈட்டுறாங்க இல்லையா, அந்த ஐபிஎல் பிளேயர் எக்ஸாம்பிளாக சொன்னல, அந்த வருமானத்தெல்லாம் இதில் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஜிடிபி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிட்டா ஜிஎன்பியும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணக்கூடிய கம்போனண்ட். எக்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்தியாவை சேர்ந்த நபர்கள் வெளிநாட்டிலிருந்து ஈட்டக்கூடிய வருமானம், அதாவது இந்தியன் நேஷனல்ஸ்னுடைய இன்கம். இதுதான் எக்ஸ். இதை ஜிடிபியோட ஆட் பண்ணுறோம். மைனஸ் எம். எம்ங்கிறது வெளிநாட்டை சேர்ந்தவங்க, அதாவது ஃபாரின் நேஷனல்ஸ், இவங்க இந்தியாவில் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம். இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு ஜிஎன்பி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஜிடிபியை விட ஜிஎன்பி தான் ஒரு நாட்டினுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்ற ப்ராப்பரான பிக்சரை கொடுக்கக்கூடியது. காரணம் என்னன்னா, ஜிடிபியில் வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்க ஈட்டக்கூடிய வருமானம் இதுவும் சேர்ந்துடும். அப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் பிக்சர் கிடைக்காது. ஸோ ஜிஎன்பி இஸ் அ பெட்டர் இண்டிகேட்டர் ஆஃப் த எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி. அதே நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிஎன்பியை விட ஜிடிபி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஜிஎன்பி தான் அதிகமாக இருக்கணும். அதுதான் ஹெல்த்தி. காரணம் என்னென்னா, இந்தியர்கள் இவங்களுடைய இன்கமை மட்டும் வச்சு பார்க்கும்போது அது அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் கண்டிஷன் பெட்டராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறைய டெவலப் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஜிஎன்பி ஜிடிபியை விட அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் ஜிடிபி தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி நம்ம ஜிஎன்பியை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த நேஷ்னல் இன்கம்மை இன்னும் அதிகப்படுத்தணும். இதையும் நீங்கள் மனசில் வைக்கணும். சரி, அடுத்தது 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று என்டிபி, இன்னொன்று என்என்பி. என்டிபி என்என்பி இது ரெண்டும் வேற ஒன்றும் இல்லை, ஜிடிபி ஜிஎன்பி. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா மேற்கொண்டு ரிஃபைன் பண்ணுறோம். ஜிடிபியும் ஜிஎன்பியும் நம்ம ஃபர்தராக ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் ஆக்சுவலான இன்கம்மை அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா என்டிபியும் என்என்பியும் கிடைக்குது. என்டிபி அப்படிங்கிறது ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன். ஜிடிபி வேல்யூலேருந்து டிப்ரிஷியேஷன் இதை எடுத்துடணும். டிப்ரிஷியேஷன் கம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேய்மானம். ஜிடிபியை எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறாங்க, அதாவது வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது வருமானம். ஆனால் இந்த வருமானத்தை ஈட்டும் போது அதே நேரத்தில் தேய்மானமும் நாட்டுக்குள்ளே நடக்குது. நம்ம வருமானத்தை எப்படி ஈட்டுறோம், அதாவது உற்பத்தி எப்படி பண்ணுறோம், மெஷின்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இதிலெல்லாம் தேய்மானம் இருக்கும். ஆமாவா இல்லையா? வருஷம் வருஷம் இந்த தேய்மானம் நடந்துட்டு இருக்கும். அந்த தேய்மானத்தை ஈடு கட்டுறதுக்கு அடுத்த வருஷம் அதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட்டா?
அப்போ இந்த தேய்மானம் அப்படின்ற கான்செப்டை ஒட்டுமொத்த வருமானத்திலிருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ ஜிடிபியிலிருந்து தேய்மானம் அதாவது டிப்ரிசியேஷனை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்டிபி கிடைக்கும், அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த நெட் அப்படிங்கிறது இன்னும் ஒரு அக்யூரேட்டான வேல்யூ. அப்போ கிராஸை கம்பேர் பண்ணும்போது நெட் இன்னும் அக்யூரேட்டான வேல்யூவை கொடுக்கும். அதே மாதிரி ஜிஎன்பி பார்த்தோம் இல்லையா, ஜிஎன்பியிலிருந்து நீங்கள் என்என்பியையும் கால்குலேட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள். NNP equal to GNP minus depreciation. அப்போ நமக்கு NNP கிடைச்சிரும். சிம்பிளாக சொல்லணும்னா ஜிடிபியில் இருந்தோம் ஜிஎன்பியில் இருந்தோம் நாம் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த நெட் ப்ராடக்ட் கிடைச்சிரும். நெட் ப்ராடக்ட் வந்து கிராஸ் ப்ராடக்டை விட இன்னும் அக்யூரேட்டாக இன்கம்மை காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஜிடிபி ஜிஎன்பி இந்த ரெண்டில் எது எக்கனாமியை பெட்டராக இண்டிகேட் பண்ணணும்னா ஜிஎன்பி பெட்டராக இண்டிகேட் பண்ணணும். அதே போல் கிராஸ் ப்ராடக்டும் நெட் ப்ராடக்டும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு நெட் ப்ராடக்ட் தான் பெட்டராக அக்யூரேட்டாக இன்கம் எவ்வளோ அப்படின்றத காட்டும். ஸோ பேசிக் கீ டேர்ம்ஸை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸஸ், ஜிவிஏ இந்த டேர்ம்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.